ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்தால் இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை, உங்க தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்போ எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆணி மாதம் அற்புதமான ஒரு ஆச்சரியமான யோகங்கள் தரக்கூடிய ஒரு ஆணி மாதம். இது கடக ராசிக்கு. ஆக கடகராசி நேர்களே, சூரியன் மிதுனத்தில் 32 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகம். அதே நேரத்தில் கடகத்திற்கு இப்ப குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 ராஜ கிரகங்கள், 2 ராஜ கிரகங்கள் கடக ராசியில்
இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தினால் பெரிய பதவி, அரசாங்கத்தில், அரசியலில், ஒரு அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பதவி, அரசியலில் மிகப்பெரிய பதவி எடுக்கும், பேர், புகழ், அந்தஸ்து, நல்ல பெரிய வீடு, வாகனங்கள், சொத்துக்கள், அழகான வீடு, அழகான மனைவி, நல்ல சுகபோக வாழ்க்கை, வீடு, வாசல், வண்டி, வாகன, சொத்துக்கள், நல்ல பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான யோகம் இருக்கிறதுல பெஸ்ட், மிகப்பெரிய சூப்பர் சூப்பர் லைஃப். லைஃப்னா இதான் லைஃப். மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடியது. சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த கடகராசியில தான் சந்திரன் உட்கார்ந்துருப்பார். சந்திரனுடைய ஆட்சி வீடு. சந்திரன் வந்து மனசுக்கு, உடலுக்கு, இதயத்துக்கு சம்பந்தப்பட்டவர். அப்ப மனசுல நினைக்கிறதெல்லாம் சூப்பரா நடக்கும், பிரமாதமா நடக்கும். எந்த முயற்சி செய்தாலும், ஒரு அரசாங்க வேலை முயற்சியா, அரசாங்க நல்ல பதவி கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணுமா, ஷேர் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிக்கணுமா, சூப்பரா இருக்கும், சூப்பரா பிரமாதமா இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில், இடம், வீடு வாங்குறது, விற்கிறது, இது பிரமாதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக பிரமாதமா இருக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் ரொம்ப அற்புதமா. கடகராசிக்கு மிகப்பெரிய ஹோட்டல், சாதாரண ஒரு ஸ்டார் ஹோட்டல், சாதாரண ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல், கார் ஷோரூம், ஆரிகார் ஷோரூம், பிரம்மாண்டமான கார் ஷோரூம், பிரம்மாண்டமான தொழில்கள் என 2 ராஜ கிரகங்கள், ராஜயோக வாழ்க்கையை தரக்கூடிய 2 ராஜ கிரகங்கள், குரு, சுக்கிரன், 2 ராஜ கிரகங்கள் கடகராசியில் வீட்டிருக்கின்ற ஒரு ஆணி மாதம், அற்புதமான மாதம். அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் பூமிகாரகன், ஜீவனஸ்தானத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவியை தரக்கூடியவன், அரசியல், அரசாங்கத்தில் பூமியை ஆளக்கூடிய ஒரு அமைச்சர் போன்ற பதவி, ஒரு அரசாங்கத்தை ஆளுகின்ற தகுதி, இதெல்லாம் வந்து கடகராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை தரக்கூடியது. நிச்சயம் மிகப்பெரிய உயர்வை தரும். அதே நேரத்தில் என்ன, தந்தையின் உடல்நிலை பார்த்துக்கணும், தந்தை உடல்நிலையை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? தந்தை உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றம் என்பது கண்டிப்பா உண்டு. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு மாற்றம், நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, பொருளாதாரத்தில், தொழில், வருமானம், முன்னேற்றம், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே, கௌரவம், ஒரு அங்கீகாரம், ஒரு உலக அளவில் நம்ம அடையாளம் காட்டக்கூடிய அங்கீகாரம் நிச்சயமாக கடகராசிக்கு ஏற்படும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க சுயஜாதத்தில் இப்படிப்பட்ட யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? அதை என்னன்னு பார்த்துடலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக இங்கே ஆணி மாதம் ஆச்சரியமான பலன்கள் என்பது கண்டிப்பா உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்லை. சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி யோகம்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ரெண்டையும் இணைச்சு கொண்டு போகணும். கோச்சாரமும் சுய ஜாதகமும் 2 ஒன்று சேர்ந்தாதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சொல்லும். அது சரியான முடிவெடுக்கலாம். இப்படி செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யலாம். அதுக்குதான் இந்த கோச்சாரத்தையும் சுயஜாதத்தையும் பார்த்துக்கணும். அப்படி பார்த்து செய்யும்போது எதுவுமே தோல்விகளே கிடையாது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக
பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா?